மத்திய அரசுக்கு தமிழ்நாடு ஒத்துழைப்பு அளிக்காததுதான் புதிய ரயில்வே திட்டங்களுக்கான பணி தொடங்கவில்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்காததால தான் ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சரே விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த ஒரு விளக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக மத்திய அரசு தொடர்பாக அவர் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் இருப்பதற்கு மத்திய அரசினுடைய அந்த நிதி ஒதுக்காததன் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டி ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய ரயில்வே அமைச்சர் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இந்திய அரசு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிட இருக்கிறது. கிட்டத்தட்ட 2014 முதல் மாநிலத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது 8.5 மடங்கிற்கு அதிகமாக அதிகரித்திருக்கிறது. 2026 முதல் 2027 ஆண்டிற்கான அந்த பட்ஜெட் என்பது 7000 கோடியை எட்டியிருப்பதாக அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒத்துழைப்பு இல்லாமல் வளர்ச்சி முன்னேற முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 20% மட்டுமே தமிழக அரசு சார்பாக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 4326 ஹெக்டரில் 1052 ஹெக்டர் நிலம் மட்டுமே கையகப்படுத்துவதற்கு தமிழக அரசுக்கு 1465 கோடி ஏற்கனவே செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசிடம் நிலம் கையகப்படுத்துதல் நிலுவையில் இருப்பதால் பல முக்கிய திட்டங்கள் தாமதமாகின்றன என்று அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவரும் தன்னுடைய தரப்பிலான அந்த பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்கள் நடப்பதற்கான அந்த திட்டங்களுக்கு தமிழக அரசு முறையாக தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு நிதி இல்லாததால் திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை என்றும் அத்தகைய எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் வைக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல திட்டங்களில் நிலம் கையகப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதுரை தூத்துக்குடி வழியாக அருப்புக்கோட்டை புதிய பாதைக்கு 91% நிலம் கையகப்படுத்துதல் நிலுவையில் உள்ளது என்றும், அதே போல திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலைக்கு புதிய பாதைக்கு 86% நிலம் கையகப்படுத்துதல் என்பது நிலுவையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமேஸ்வரம் குறித்தும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு கருத்துக்கள் முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.